Hello all, welcome back to strategic levels in organization. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சாப்டர் 1ல் வேல்யூஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ now we are going to continue with strategic levels in an organization. A typical large organization is a multi-divisional organization that competes in several different businesses. டிப்பிக்கலாக ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்னா அது எப்படிங்க இருக்கும்? மல்டி டிவிஷன் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஒன்று மட்டும் இருக்காது. அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை நிறைய இடத்துல விற்பாங்க, நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு செவரல் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் கம்பீட் பண்ணிகிட்ருக்கோம். இட் ஹாஸ் அ செப்பரேட் செல்ஃப் கண்டெய்ன்டு டிவிஷன் டு மேனேஜ் ஈச் ஆஃப் தீஸ் பிஸ்னஸஸ். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் பதஞ்சலி ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்த் கேர் இருக்குது, எஃப்எம்சிஜி இருக்குது, ஆர்கானிக் ஃபுட்ஸ் இருக்குது, மெடிசினல் ஆயில்ஸ் இருக்குது, ஹெர்ப்ஸ் இருக்குது, வேரியஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் இருக்குது. இது ஒன்று தனித்தனி பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இட் ஹாஸ் செப்பரேட் டிவிஷன் விச் ஒர்க் வித்தின் தெம்செல்ஃப் டு சஸ்டெயின் ஈச் ஆஃப் தீஸ் பிஸ்னஸஸ். ஆமாம், ஜென்ரலி தெர் ஆர் 3 மெயின் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்: கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். General managers are found at the first 2 of these levels, but their strategic roles differ depending on their sphere of responsibility. ஜென்ரல் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எங்கே இருப்பாங்க அப்படின்னா கார்ப்பரேட் லெவல்லையும் பிஸ்னஸ் லெவல்லையும் இருப்பாங்களாம். பட் அவங்களோட ரோல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து மாறுமா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் லெவல் இதுதான் ஹெட் ஆஃபீஸ், ஓவராலாக எல்லாத்துக்கும் டெசிஷன் எடுக்கிற ஆஃபீஸ். யார் இருப்பா? சிஇஓ, அதர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஸ்டாஃப்லாம் இங்கே தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் லெவலில் டிவிஷனல் மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப். ஓகேவா? டிவிஷன் ஏ, பி, சி, சென்னை பிரான்ச், கோயம்புத்தூர் பிரான்ச், மும்பை பிரான்ச், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி டிவிஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் எக்ஸெட்ரா. பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு டிவிஷனுக்கும் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். An organization is divided into a number of segments that work together to bring a particular product or service to the market. ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக டிவைடடாக இருக்கும். எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இஃப் அ கம்பெனி ப்ரொவைட்ஸ் செவரல் அண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், it often duplicates this function and creates a series of self-contained divisions, each of which contain its own set of functions. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்தால் அவங்க வந்து அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை டூப்ளிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி வச்சுருக்கேன். இதில் ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி விற்கிறேன் அப்படின்னா இதுக்கும் ப்ரொடக்ஷன் தேவை, இதுக்கும் மார்க்கெட்டிங் தேவை, இதுக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவை, மூணுத்துக்குமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணணும். ப்ராடக்ட் ஏக்கு இருக்க ஃபங்க்ஷனும், ப்ராடக்ட் பிக்கு இருக்க ஃபங்க்ஷன், ப்ராடக்ட் சிக்கு இருக்க ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நான் ஒரே ஆளுங்களை வச்சு பண்ண முடியாது. பட் ஒரே வேலையை வேறு ஆளுங்களை வச்சு பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை அவங்க டேர்மில் சொல்லணுன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா? செல்ஃப் கண்டெய்ன்டு டிவிஷன்னா அது ஏ அப்படின்னா அது ஏக்குள்ளே தான் இருக்கும். பி அப்படின்னா அது பியோட பர்சன்ஸ், பி ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க, அதோட எம்ப்ளாயீஸ், அது தனியாக இருக்கும். எதுவும் கிராஸ் ஆகாது. ஸோ இப்போ ஜியோ பார்த்தோம் அப்படின்னா ஜியோவில் சிம் கார்டு இருக்குது, அவங்களே பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க, ரிலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எம்ப்ளாயீஸ், தனித்தனி மேனேஜர், எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அதுதான் அவங்க செல்ஃப் கண்டெய்ன்ட் டிவிஷன்ஸ் அப்படின்றாங்க. டு மேனேஜ் ஈச் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். கரெக்டாக? The general managers of these divisions then become responsible for their particular product line. ஆமாம், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு ஜென்ரல் மேனேஜர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். கரெக்டாக? அவங்க தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் லைனுக்கு ரெஸ்பான்சிபிள். The overriding concern of the divisional managers is healthy growth of their divisions. அந்த டிவிஷனல் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க, அவங்க தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்குவாங்க. பட் ஓவர் ரைடிங் கன்சர்ன் ஆஃப் த டிவிஷனல் மேனேஜர், அந்த டிவிஷனுக்கான மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் தேர் டிவிஷன். ஜென்ரல் மேனேஜர் வந்துட்டு ஜென்ரலாக ஃபுல்லாக ஓவராலாக பார்த்துக்கிறவங்க. the general managers of these divisions then become responsible for their particular product line. ஓகேவா? அந்த ப்ராடக்ட் லைனுக்கு ஜென்ரல் மேனேஜர் பொறுப்பு. பட் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் வந்துட்டு
அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் டிவிஷனுக்கு மட்டும் பொறுப்பெடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செருப்பு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செருப்பு கடைக்கு நான் ஜென்ரல் மேனேஜராக இருக்கலாம். ஸோ அந்த செருப்பு கடைக்கு ஃபுல்லாக, அதாவது அந்த செருப்புக்கு ஃபுல்லாக நான் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். பட் என்னோட ஊரில் ஒரு செருப்பு கடை இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு டிவிஷன் மேனேஜர்னு கொடுப்பேன். அந்த டிவிஷனுக்கு அவர் தான் மேனேஜர். ஓவராலாக செப்பலோட டெசிஷன்ஸ்லாம் நான் எடுப்பேன். பட் அந்த ஊரில் இருக்கக்கூடிய செப்பல் சேல்ஸுக்கு இந்த டிவிஷனல் மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்குவார். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹெல்த்தி க்ரோத் கிடைக்கும் அப்படின்றாங்க அந்த டிவிஷனுக்கு மட்டும். They are responsible for deciding how to create a competitive advantage and achieve higher profitability with the resources and capital they have at their disposal. இப்போ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ஊரில் யார் வந்து அவருக்கு பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க, அங்கே யார் காம்படிட்டர்ஸு, அங்கே என்ன மார்க்கெட்டிங் பண்ணால் அவரோட சேல்ஸ் வந்து ஹை ஆகும், இதெல்லாம் அந்த ஊரோட டிவிஷனல் மேனேஜர் தான் பார்ப்பார். பட் ஜென்ரல் மேனேஜராக இருக்க நான் என்ன பண்ணுவேன், ஓவராலாக செப்பலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓவராலாக இதோட காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்னு நான் ஓவராலாக திங்க் பண்ணுவேன். ப்ராடக்ட்டை பற்றி திங்க் பண்ணுறவங்க ஜென்ரல் மேனேஜர்ஸ், அந்தந்த டிவிஷனை பற்றி திங்க் பண்ணுறவங்க டிவிஷனல் மேனேஜர்ஸ். ஓகேவா? சச் டிவிஷன்ஸ் ஆர் கால் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்ஸ். இப்போ அந்த டிவிஷன் இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு SBU அப்படின்னு சொல்கிறாங்க. The corporate level of management consists of the CEO and other senior executives, the board of directors and corporate staff. Okay, these individuals participate in strategic decision making within the organization. Okay, the role of corporate level managers is to oversee the development of strategies for the whole organization. இப்போ corporate level managers ஓட வேலை என்ன அப்படின்னா, whole organizationக்கும் அந்த strategies ப்ராப்பராக போய் சேருதா, அதோட டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. The role includes defining the mission and goals of the organization, determining what businesses it should be in, allocating resources among the different businesses, formulating and implementing strategies that span individual businesses and providing leadership for the organization as a whole. இப்போ கார்ப்பரேட் லெவல் ஆஃப் மேனேஜர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஓவராலாக அந்த கம்பெனியோட மிஷன் என்ன, கோல் என்ன, அவங்க வந்துட்டு எந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கணும், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் எவ்வளோ ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஃபார்முலேட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஓவராலாக அந்த ஆர்கனைசேஷன் ஆஸ் அ ஹோலாக பார்க்குறப்ப அவங்க ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறது, இதுதான் வந்துட்டு கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸோட வேலை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அகமதாபாத் ஹெட் குவார்ட்டர்ஸோட அதானி குரூப் வந்து அகமதாபாத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் மல்டிநேஷ்னல் காங்க்ளமரேட்டுன்றாங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மைனிங் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் போர்ட்ஸ் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்ஸ் பண்ணுறாங்க, பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. த மெயின் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் குரூப் சேர்மேன் மிஸ்டர் கௌதம் அதானி, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, செட்டிங் ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ். ஓவராலாக அதானி குரூப்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் அமாங் த டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் ஏரியாஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ் ஏரியாவுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணும். டிசைடிங் வெதர் த ஃபர்ம் ஷுட் டைவர்ஸ்ட் இட் செல்ஃப் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸஸ் அண்ட் டிட்டர்மைனிங் வெதர் இட் ஷுட் அக்வயர் எனி நியூ ஒன்ஸ். இருக்க பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது ஒன்றில் டைவர்ஸ் பண்ணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த மாதிரி டிசிஷன் எல்லாருமே மிஸ்டர் கௌதம் அதானி அவர் தான் எடுப்பார். அவர் தான் குரூப்போட சேர்மேன். இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா, கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ மிஸ்டர் கௌதம் அதானி தான் இந்த இடத்துல கார்ப்பரேட் லெவல் மேனேஜர். In other words, it is up to Mr. Adani and other senior executives to develop strategies that span individual businesses and building and managing the corporate portfolio of businesses to maximize corporate profitability. மொத்தமாக அதானி குரூப்ஸோட கார்ப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் அவங்களோட நோக்கம். இந்த கம்பெனி, இந்த பிஸ்னஸ்ன்னு பர்டிகுலராக அவங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கார்ப்பரேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா எதில் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கார்ப்பரேட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, கார்ப்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ணுற நோக்கத்தில் அவங்க பண்ணுவாங்க. However, it is not their specific responsibility to develop strategies for competing in the individual business areas such as financial services. The development of such strategies is the responsibilities of those in charge of different businesses called business level manager. ஆமாம், கார்ப்பரேட் லெவல் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்றது தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்க்கும் எப்படி வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வந்துட்டு கெயின் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்டபிளாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மிஸ்டர் கௌதம் அதானி யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் தனியாக மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. In simple words, corporate level managers provide an organization level view of strategy and what they want to achieve.
என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ் கொடுப்பாங்க. பட் இட் இஸ் ஆன் த பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் டு என்ஷூர் தட் ஆர் தேர் பர்டிகுலர் பிஸ்னஸ் த ஒன் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். இது எல்லாமே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்தந்த பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் அந்தந்த பிஸ்னஸ்க்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Besides overseeing resource allocation and managing the divestment and acquisition processes, corporate level managers provide a link between the people who oversee the strategic development of a firm and those who own it. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் அலோகேஷனை பார்க்குறத தாண்டி, டைவர்ஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதை தாண்டி, அக்விசிஷனெல்லாம் மேனேஜ் பண்ணுறதை தாண்டி, கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிங்க் கொடுக்குறாங்களா யாருக்கும் த பீப்புள் ஹூ ஓவர்சீ த ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஃபர்ம் அண்ட் தோஸ் ஹூ ஓன் இட். அந்த ஓனருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் ஓவர்சீ பண்ணுறவங்களுக்கும் ஒரு லிங்காக இருக்காங்க இந்த கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ். ஓகேவா? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது அந்த ஓனர்ஸ் அப்படிங்கிறவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி த சிஇஓ கேன் பி வியூட் ஆஸ் த கார்டியன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்ஃபேர். ஓகேவா? It is their responsibility to ensure that the corporate and business strategies of the company are consistent with maximizing shareholders' wealth. ஷேர்ஹோல்டர்ஸோட வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் இந்த கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸோட தலையாய கடமை அப்படிங்கிறாங்க. If they are not, then ultimately the CEO is likely to be held accountable by the shareholders. அந்த ஷேர்ஹோல்டர்ஸோட வெல்த் வந்துட்டு லாஸ்ட்டில் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேர்ஹோல்டர்ஸ் யாரை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அந்த கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸை தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏஐயில் வந்து டெவலப் ஆகலை அப்படின்றதுக்காக கூகுளோட சிஇஓ ஆன சுந்தர் பிச்சையை வந்துட்டு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இது மாதிரி தான். அவர் தான் அப்போ சிஇஓவாக இருந்தார். அவர் சிஇஓ பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூகுள் இத்தனை வருஷமாக இருக்குது, ஆனால் சாட்ஜிபி இப்போ வந்துட்டு எப்படி இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது, ஜெமினி வந்துட்டு அந்த பிக்சர்ஸ்லாம் ஒழுங்காக க்ரியேட் பண்ணல, ஆன்சர்ஸ்லாம் தப்பாக சொல்லுதுன்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துச்சு இல்லை. அப்போது ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் வந்து டவுன் ஆகுது, அதுக்கு சிஇஓ ஆன சுந்தர் பிச்சை தான் காரணம், அவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அங்கே அவர் தான் கார்ப்பரேட் லெவல் மேனேஜர். ஓகேவா? கூகுளுக்கு ஓவராலாக அவர் தான் சிஇஓவாக இருந்தார். ஆஸ் வி நோ. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, கூகுளுக்கு ஓவரால் சிஇஓ தான் சுந்தர் பிச்சை. அந்த ஏஐ டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக வேறு ஒரு மேனேஜர் இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தான் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்க மாட்டார். சுந்தர் பிச்சை மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். பட் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரை கேட்குறாங்க? டைரெக்டாக வந்து சுந்தர் பிச்சையை தான் கேட்குறாங்க. ஏன்னா நீ தான் ஓவராலாக ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்கணும், அதை தான் இவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். ஸோ நாங்கள் இவனை போய் கேட்க மாட்டோம், நாங்கள் ஒன்றை தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர் சுந்தர் பிச்சையை தான் கேட்குறாங்க. ஸோ கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஆஸ் வி நோ, a strategic business unit is a self-contained division with its own functions. For example, finance, purchase, production and marketing departments. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டும் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி செல்ஃப் கண்டெயின் டிவிஷன், அதுக்குன்னு தனியாக இப்போ ஃபினான்ஸ் இருக்கும், தனியாக பர்ச்சேசிங் இருக்கும், தனியாக ப்ரொடக்ஷன் இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக இருந்தால் தான் அது ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் ப்ரொவைட்ஸ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஃபார் அ பர்டிகுலர் மார்க்கெட். ஆமாம். The principal general manager at the business level or the business level manager is the head of the division அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? பிரின்சிபலாக வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ப்ராடக்ட் லைனை பார்ப்பாருன்னு சொன்னேனே, அட் த பிஸ்னஸ் லெவல் ஆர் த பிஸ்னஸ் லெவல் மேனேஜர், எல்லாம் ஒன்று தான், பேரை தான் மாற்றி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் த டிவிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? The strategic role of these managers is to translate the general statements of direction and intent that come from the corporate level into concrete strategies for individual businesses. Thus, whereas corporate level managers are concerned with strategies that span individual businesses, business level managers are concerned with strategies that are specific to a particular business. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ் வந்துட்டு எதை பற்றி கன்சர்ன்டாக இருப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஸ்பேன் இண்டிவிஜுவல் பிஸ்னஸஸ். ஓகேவா? ஆனால் பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எதை பற்றி கன்சர்ன்டாக இருப்பாங்க அப்படின்னா, தட் ஆர் ஸ்பெசிஃபிக் டு எ பர்டிகுலர் பிஸ்னஸ். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை பற்றின விஷயத்தை மட்டும் கன்சர்ன்டாக இருக்கவங்க பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸையும் சுற்றி வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்த பற்றியும் கன்சர்ன்டாக இருக்கவங்க கார்ப்பரேட் லெவல் மேனேஜர்ஸ். ஓகேவா? அடுத்தது, இது ரெண்டுமே இல்லாமல் ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மூணாவதாக ஒரு ஆள் வராங்க.
அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். ஆர் ஆப்ரேஷன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸு, பர்ச்சேசிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் functions or operations that constitute a company or one of its division. ஓகேவா? Thus a functional manager's sphere of responsibility is generally confined to one organizational activity. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா, நான் எய்தர் இப்போ ஹியூமன் ரிசோர்ஸோட ஃபங்க்ஷனல் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்ன ஹச்ஆர்னு கூப்பிடுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படிம்பாங்க. நான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் மேனேஜர். ஹியூமன் ரிசோர்ஸ் என் கம்பெனியில் கரெக்டாக இருக்கா, அதை மட்டும் நான் பார்த்தா போதும். ஓகேவா? whereas general managers oversee the operation of the whole company. general managers அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு general, as the name suggests, ஜென்ரலாக அந்த கம்பெனி பற்றி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவங்க தான் general managers. பட் ஃபங்க்ஷனல் மேனேஜர் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க, அதை மட்டும்தான் அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகேவா? Although they are not responsible for the overall performance of the organization, functional managers nevertheless have a major strategic role. என்னதான் அவங்க வந்துட்டு ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் கன்சர்ன்டாக இல்லைனாலும் ஃபங்க்ஷனல் மேனேஜருக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் ரோல் இருக்குது அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, டு டெவலப் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தேர் ஏரியா தட் ஹெல்ப் ஃபுல்ஃபில் த ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் செட் பை பிஸ்னஸ் அண்ட் கார்பரேட் லெவல் ஜென்ரல் மேனேஜர்ஸ். ஆமாம், கரெக்டு. இப்போ நான் ஒரு ஹச்ஆராக இருக்கேன் அப்படின்னா, பக்காவான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கம்பெனிக்குள்ளே கொடுத்தாதான் அந்த கார்பரேட் லெவல் மேனேஜர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த பிஸ்னஸ் லெவல் மேனேஜர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியும் நம்மளால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஓவராலாக அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓவரால் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணால் தான் கார்பரேட் லெவல் மேனேஜர் கொடுத்த ஓவரால் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தட் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் கார்பரேட் லெவல் ஜென்ரல் மேனேஜர்ஸ் டு ஃபார்முலேட் ரியலிஸ்டிக் அண்ட் அட்டைனபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனல் மேனேஜர் என்ன பண்ணுவாங்களாம், இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களாம். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் கார்பரேட் லெவல் பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு ரியலிஸ்டிக்காகவும் அட்டைனபிள் ஸ்ட்ராட்டஜிஸாகவும் ஃபார்முலேட் பண்ணுவாங்களாம். Indeed, because they are closer to the customer than the typical general manager is, functional managers themselves may generate important ideas that subsequently may become major strategies for the company. இப்போ வந்து நீங்கள் என்ன தான் மேலே கார்பரேட் லெவல் பிஸ்னஸ் லெவல்லாம் இருந்தாலும் கீழே இருக்க ஃபங்க்ஷனல் லெவல் தான் கீழே இருக்க கஸ்டமருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான். கஸ்டமரை டைரெக்டாக மீட் பண்ணுறது ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர் தான். ஸோ இவனுக்கே வந்துட்டு ஒரு சில நேரத்தில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் தோணும். அது வந்து லேட்டராக பார்த்தோம்னா பிஸ்னஸ் லெவல் கார்பரேட் லெவல்னு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. An equally great responsibility for managers at the operational level is strategy implementation. ஆமாம், அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னா, கார்பரேட் லெவல் பிஸ்னஸ் லெவல் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. த எக்ஸிக்யூஷன் ஆஃப் கார்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லெவல் பிளான் கன்ஃபார்மாக. அடுத்தது ஹெட் குவார்ட்டர் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி, வேர் டு கம்பீட், எந்தெந்த ஏரியாவில் நம்ம கம்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஹெட் குவார்ட்டரில் எடுக்குது கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ இது SBU1, SBU2, SBU3ன்ற மாதிரி இருக்குது. எப்படி கம்பீட் பண்ணலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ், அதில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே தான் எல்லாருக்கும். இப்போ வந்து SBU1க்கு கீழே 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு ஹவு டு இம்ப்ளிமெண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த SBU பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை நம்ம ஃபங்க்ஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் ஓவராலாக. Which is better, top down approach or bottom up approach? Do you know the concepts of top down and bottom up approach of decision making? A top down approach to decision making is when decisions are made solely by leadership at the top, that is corporate level management, while bottom up approach gives all teams across the levels a voice in decision making. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டாப் டவுன். ஓகேவா? டாப் டவுன் அப்படின்னா டாப்பில் டெசிஷன் எடுத்து அதை டவுனில் இருக்கவங்கலாம் ஃபாலோ பண்ணுறது. இதே பாட்டம் அப் அப்படின்னா கீழே இருக்கவங்க எல்லாரோட வாய்ஸையும் கேட்டு கன்சால்டேட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் அப்புறமா கார்பரேட் லெவலில் டாப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுத்து எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்கிறது. ஸோ இதில் எது பெஸ்ட்டு, விச் இஸ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேயா?
எனக்கு இது போகணும். ஓ இதில் எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான். இதுக்கு பதிலாம் கொடுக்கல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது வந்துட்டு இப்போ 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் பார்த்தோம்ல. அடுத்தது நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 3 லெவல்ஸ். அந்த 3 லெவல்ஸ்க்கு நடுவில் இருக்க நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கார்ப்பரேட் லெவல் டிசைட்ஸ் வாட் த பிஸ்னஸ் வாண்ட்ஸ் டு அச்சீவ், while the business level draws ideas and plan to execute the same, while eventually flow down to functional level to execute and achieve results. But there are multiple ways in which all the 3 levels of management are interlinked, and interestingly it depends on the organization as a whole to decide what kind of network of relationship suits their culture and aspirations. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லெவல் இருப்பாங்க, அப்புறம் பிஸ்னஸ் லெவல் இருப்பாங்க, அப்புறம் ஃபங்க்ஷனல் லெவல் இருப்பாங்க. பட் இது மூணுத்துக்கும் உள்ள லிங்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறது அவங்க கல்ச்சர் அண்ட் ஆஸ்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். தெர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லெவல்ஸ். ஒவ்வொரு லெவலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது தான் பார்க்குறோம். அதில் தான் 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அமாங் த சேம் லெவல் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, அந்த 3க்கு மட்டும் இல்லாமல் அமாங் த சேம் லெவல், அந்த லெவல்லையே இருக்கவங்க எப்படி எந்த நெட்வொர்க் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு 3 மேஜர் டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப், அடுத்தது ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப், அடுத்தது மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப். இதுதான் மெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இட் இஸ் அன் இண்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப் வேர் ஈச் ஃபங்க்ஷன் ஆர் அ டிவிஷன் is run independently headed by the function or division head who is a business level manager reporting directly to the business head who is a business level manager. Wait a minute, ஏன் 2 தடவை who is a business level manager னு வருது? சரி படிப்போம். Functions may be like finance, human resource, marketing, etc. while divisions may depend on the products, like for a toy manufacturer, kids toy, teenagers toy, etc. could be divisions. என்னடா சொல்கிறீங்க? இது ஏதோ பெரிய பேராகிராஃப்லேருந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பை புட்டிங் ப்ராக்கெட்ஸ். நமக்கு ப்ராக்கெட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப், ஓகேவா, இட் இஸ் அன் இண்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப். சரி, ஓகே. வேர் ஈச் ஃபங்க்ஷன் ஆர் அ டிவிஷன் இஸ் ரன் இண்டிபெண்ட்லி. ஒரு ஈச் ஃபங்க்ஷனோ இல்லை ஈச் டிவிஷனோ இண்டிபெண்ட்டாக ரன் ஆகும். ஃபங்க்ஷன்னா என்ன, டிவிஷன்னா என்ன? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஹச்ஆர், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி. டிவிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது இந்த ஊர் பிரான்ச், சென்னை பிரான்ச், மும்பை பிரான்ச், கொல்கட்டா பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக இருக்கிறது. ஓகேவா, அது வந்துட்டு ஜியோகிராஃபிக்கலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்னை மும்பைன்னு இல்லாமல் ப்ராடக்டை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை வேறு எதை பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, ஒரு டிவிஷன் ஆனால் is run independently headed by the ஃபங்க்ஷனலாக இருந்தால் ஃபங்க்ஷன் ஹெட்டு, டிவிஷனாக இருந்தால் டிவிஷன் ஹெட்டு. ஓகேவா, who is a business level manager. அது எப்படி ஃபங்க்ஷனல் ஹெட் வந்து பிஸ்னஸ் லெவல் மேனேஜராக இருக்க முடியும், ஆர் டிவிஷன் ஹெட் வந்து பிஸ்னஸ் லெவல் மேனேஜராக இருக்க முடியும்? ஐ திங்க் திஸ் இஸ் ராங். அவங்க என்ன ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும், தெரியல. but we cannot do anything about it. let's just understand, try to understand. இவங்க வந்து ஃபங்க்ஷனல்னு இப்போதைக்கு வச்சுக்கலாமே. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர் ரிப்போர்ட்டிங் டைரக்ட்லி டு த பிஸ்னஸ் ஹெட் ஹூ இஸ் அ பிஸ்னஸ் லெவல் மேனேஜர். ஓகேவா, பிஸ்னஸ் ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து பிஸ்னஸ் லெவல் மேனேஜராக இருப்பாங்க. ஓகேவா, functions may be like finance, human resources, marketing, etc. while divisions may depend on products like toys manufacturer or kids toy, teenager toy. நான் சொன்னேன்ல, ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், மார்க்கெட்டிங், எக்ஸெட்ரா. டிவிஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொன்ன சென்னை, மும்பை, கொல்கட்டா டிவிஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். டாய்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க அப்படின்னா கிட்ஸ் டாய்ஸ் தனி ஒரு டிவிஷன், டீனேஜர் டாய் தனி டிவிஷன், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் லெவல் மேனேஜர் வரக்கூடாது, ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர் தான் வரணும். இதை பற்றி ஏதாவது கிளாரிட்டி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். அடுத்து ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க.
ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்பில் ஆல் பொசிஷன்ஸ் from top management to staff level employees are in the same hierarchical position அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பேசிக்காக என்ன பார்க்குறோன்னா கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல் இவங்க 3 பேர்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பட் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்க, கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல் 3மே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது, ஒரே சேம் லைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆல் பொசிஷன் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு ஸ்டாஃப் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் இன் த சேம் ஹைரார்கிக்கல் பொசிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இட் இஸ் அ ஃப்ளாக் ஸ்ட்ரக்சர் வேர் எவ்ரி ஒன் இஸ் கன்சிடர்ட் அட் சேம் லெவல். ஓகே, திஸ் லீட்ஸ் டு ஓப்பன்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்டி இன் ஒர்க் கல்ச்சர் அண்ட் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் ஐடியா ஷேரிங் அண்ட் இன்னோவேஷன். ஓகே, நமக்கு மேலதிகாரி அப்படின்றத விட நமக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணுவோம், ஓப்பனாக இருப்போம், எந்த கொஷின் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல, ஸோ அதுக்காக சொல்கிறாங்க. இன்னோவேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. This type of relationship between levels is more suitable for startups where the need to share ideas with speed is more disable. ஆமாம், இப்போ நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த இடத்துல வந்து நம்ம இன்னோவேஷனுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர நான் தான் ஹெட்டு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். எங்கள் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னு இன்னொரு தடவை பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான ஒரு கேடரில் வச்சு பழகிற அந்த நெட்வொர்க் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். அடுத்து மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப். இட் ஃபீச்சர்ஸ் லைக் அ கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. in an organization with teams formed with people from various departments that are built for temporary task based projects. Okay, this relationship helps manage huge conglomerates with ease where it is nearly impossible to track and manage every single team independently. In the matrix relationship there are more than one business level managers for each functional level teams. It is complex for smaller organization but extremely useful for large organization. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கிரிபிள் பண்ணி காமிச்சா தான் புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கே கொஞ்சம் தான் புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 5 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாமே, இன்ஜினியர்ஸ். இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா டீம் ஏவை வந்து இங்கே போய் டெப்ளாய் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டி நம்ம இந்த இடத்துல இல்லை ஒரு ஷோரூம் கட்டி இந்த இடத்துல நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா டீம் ஏவை வந்துட்டு இங்கே விடுவாங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பேர் தான் வந்துட்டு XYZன்னு வச்சுக்கோங்களேன். இந்த XYZக்கு 2 ஹெட் இருப்பாங்க. இந்த டீம் ஏவோட ஹெட் ஒருத்தர், இந்த பிஸ்னஸ் ஹெட் இருப்பார்ல அந்த ஹெட் ஒருத்தர். இவங்க 2 பேர்த்துக்குமே இவர் வந்து ரிப்போர்ட்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா யாருக்கு கீழே யார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இதே மாதிரி நம்மக்கிட்ட 10 பிஸ்னஸ் இருக்கும், ABCDEFன்ட்டு. அதே மாதிரி டீமும் நம்மக்கிட்ட 10 டீம் இருக்கும், ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு. யார் வேணால் யாருக்கு வேணால் போகலாம். ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வருதா, அதுதான் சொல்கிறாங்க மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதுதான்ப்பா புரியுது. அடுத்தது சம்மரி. அப்பா ஒரு வழியாக அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகிறோம். ஆல் ஃபர்ம்ஸ் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி ஈவன் இஃப் இட் இஸ் இன்ஃபார்மல், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்பார்டியாக். அது என்ன ஸ்பார்டியாக்? occurring at irregular intervals or only in a few places, scattered or isolated. எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஹெட்டிங் சம்வேர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ஆர்கனைசேஷன் do not know where they are going. Okay, increased competition and agile business landscape as accents the need for organization to use strategic management concepts and techniques. Okay, the strategic management process is becoming more widely used by small firms, large companies, non-profit institutions, governmental organizations and multinational conglomerates alike. எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. The process of empowering managers and employees has almost limitless benefits அப்படிங்கிறாங்க.
A strategy consists of the combination of competitive moves and business approaches that managers employ to please customer, compete successfully, and achieve organizational objectives. Okay. This chapter elucidated business policy as a discipline and its transformation to strategic management. It presented a framework for understanding strategic decision making. Good. The three strategic levels in an organization were discussed: corporate level, business level, and operational or functional level. We further discussed how these managers formulate and implement strategies at their respective levels. ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது டெஸ்ட் யுவர் நாலேஜ், நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸ்ட்ராட்டஜி இஸ் அ கேம் பிளான் யூஸ்டு ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? To take market position, to attract and satisfy customers, to respond to dynamic and hostile environment, all of the above. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ 1க்கு டி. ஓகேவா? 1D. 2க்கு என்ன? which of the following is correct? Strategy is always pragmatic and non-flexible. தப்பு. ஆமாம், இது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், ஃப்ளாலெஸ் அண்ட் ஆப்டிமல். இது நம்ம படித்த மாதிரி இருக்குது. ஸோ பி தான் ஆன்சராக நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், கிடையாது. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள் பட் நாட் ப்ராக்மேட்டிக். இதுவும் கிடையாது. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், ப்ராக்மேட்டிக்காகவும் இருக்கணும். ஸோ ஆன்சர் பின்னு நினைக்கிறேன். 2க்கு பி. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி இஸ் ப்ரோஆக்டிவ் இன் ஆக்ஷன், ரியாக்டிவ் இன் ஆக்ஷன், அ பிளெண்ட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் ஆக்ஷன்ஸ், நன் ஆஃப் த அபோவ். 3க்கு சி. ஓகேவா? 3C. Hey. Oh my god, why are you doing like this? 4க்கு வந்துட்டு reactive strategy can also be termed as adaptive strategy. கரெக்டா? adaptive strategy தான் ஆன்சர் இதுக்கு. 5. Formulation of strategies in a strategic management process is undertaken by top level executives, middle level executives, lower level. ஆக்சுவலாக நமக்கு இங்கே டாப்னு தோணும், பட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எல்லாருமே தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்தந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து கார்ப்பரேட் லெவல்னால் ஓவரால் பிஸ்னஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. மிடில் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க பிஸ்னஸ் லைனை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. லோவர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு போடுவாங்க. ஸோ 5க்கு டின்னு நினைக்கிறேன். ஓகேவா? Which of the following are responsible for breaking down the strategy into actionable tasks and executing them to achieve overall strategy? அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி அவங்க பர்டிகுலர் திங்காக மாற்றி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் வேலை? கீழே எக்ஸிக்யூட் பண்ணுறதுனாலே ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். கார்ப்பரேட் லெவல் அண்ட் பிஸ்னஸ் லெவல், கார்ப்பரேட் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்னு அவங்க நிறைய சொல்கிறாங்க. கார்ப்பரேட் லெவல் அண்ட் பிஸ்னஸ் லெவலா? அப்போ 2 இருக்குது. ப்ராப்பராக படிப்போம் இன்னொரு தடவை. Which of the following are responsible for breaking down the strategy into actionable tasks and executing them to achieve overall strategy? ஆக்ஷனபிள் டாஸ்காக மாற்றுறது என்னவோ பிஸ்னஸ் லெவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு சி தான் ஆன்சர்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல்ஸ். 6ஆ? அது 6க்கு சி போட்டுக்கலாம். which of the following managers role is to be as close to the customer? as close to the customerனாலே functional தான். and consumer as possible to ensure the strategies being made are realistic and attainable. functional level manager. 7க்கு பி. இப்போ தான் ரீசெண்டாக படித்தோம், ஸோ நல்லா டக்குன்னு ஞாபகம் வருது. ஓகே, 7B. 8 என்ன? which statement should be created first and foremost? எனக்கு தெரிஞ்ச விஷன். ஸோ 8க்கு பின்னு நினைக்கிறேன். நம்ம படித்தோம் 8க்கு பி. 8B. Strategic management enables an organization to dash instead of companies just responding to threats in their business environment. Be proactive, determine when the threat will subside, avoid the threats, defeat their competition. எனக்கு தெரிஞ்சு பி ப்ரோஆக்டிவ்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுதான் படித்த மாதிரி இருக்குது. ஸோ 9க்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 10. Read the following 3 statements. Strategies are for short-term quick results. அப்போல்லாம் கிடையாது. Strategies are action oriented. Maybe. Strategies are fluid and flexible. Fluid and flexible. ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரில, பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்.
செலக்ட் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இஸ் ட்ரூ. என்னடா இது, ஒன் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஒன் இருக்க ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாமே. இங்கே பாருங்கள், ஒன் என்ன சொல்லுது, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் குயிக் ரிசல்ட்ஸுங்குது. ஸோ இது கன்ஃபார்ம் தப்பு. இந்த ஆப்ஷன்லேயும் ஒன்று இருக்குது, இந்த ஆப்ஷன்லேயும் ஒன்று இருக்குது, இந்த ஆப்ஷன்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ ஒன் இல்லாத ஒரே ஆப்ஷன் 2 and 3. அப்போ 2 and 3 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது 10க்கு பி. ரைட், a minute. 10B. 10B. 11 என்னன்னு பார்ப்போமா? What involves formulating, implementing and evaluating cross-functional decision that enable an organization to achieve its objectives. Cross-functional decisions அப்படின்னா பிஸ்னஸ் லெவலா? ஓ, ஆப்ஷன்ஸே வேறு மாதிரி இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? வாட் இன்வால்வ்ஸ் formulating, implementing and evaluating cross-functional decisions that enable an organization to achieve its objectives. Strategy அடப்பாவிகளா, ஆப்ஷனை படிச்சிருந்தா உடனே சொல்லியிருப்பேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். எதுக்கு ஃபார்முலேஷன், எவாலுவேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் தனித்தனி? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் எல்லாமே கலந்து வரும். ஸோ ஆப்வியஸாக 11 இஸ் டி. 12 என்ன? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அலோஸ் அன் ஆர்கனைசேஷன் டு பி மோர் அத்தாரிட்டேட்டிவா, பார்ட்டிசிபேட்டிவா, கமாண்டிவா, ப்ரோஆக்டிவா? ப்ரோஆக்டிவ் தான் நம்ம படித்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ லெட்ஸ் கோ வித் 12D. ஆண்டவா, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வாங்க செக் பண்ணலாம், ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். வாங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். பேஸ்ட். ஓகே, லெட்ஸ் செக். 1க்கு டி. வேறு கலர் வச்சுக்கலாமா? இல்லை ஹைலைட்டர் வச்சுக்கலாம். 1க்கு டி கரெக்டு, 2க்கு பி கரெக்டு, 3க்கு சி கரெக்டு, 4க்கு பி கரெக்டு, 5 நம்ம டி போட்டிருக்கோம், ஆனால் அங்கே ஏன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். இதை செக் பண்ணணும் 5 என்னன்ட்டு. ஓகேவா? 6க்கு நம்ம சி போட்டிருக்கோம், அங்கேயும் சி தான் இருக்குது. 7க்கு பி இருக்குது, பி இருக்குது. 8க்கும் பி இருக்குது, பி இருக்குது. 9 ஏ இருக்குது, ஏ இருக்குது. 10க்கு பி இருக்குது, பி இருக்குது. 11க்கு டி இருக்குது, டி இருக்குது. 12க்கும் டி இருக்குது, டி இருக்குது. இந்த 5 தான் நம்மளை ஏமாத்திடுச்சு. வாட் த டேஷ் இஸ் ராங் வித் திஸ் 5? ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக் வாட் இட் இஸ். 5 என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு? நல்லா படித்தோமே. ஓ மை காட், இது தப்பா? Formulation of strategies in a strategic management process is undertaken by all of the above நான் போட்டிருந்தேன். அங்கே என்ன இருந்துச்சு 5க்கு? 5க்கு ஏ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டா? ஐயோ, ஆனால் எல்லோரும் தானே ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க அவங்கவுங்க ஏரியாவுக்கு. Formulation of strategies in a strategic management process is undertaken by all of the above. டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா? ஓகே, பட் கண்டிப்பாக நான் சொல்கிற இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு ஆர்கியூபிள் தான். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எல்லாருமே தான் பண்ணணும். மிடில் லெவல், பிஸ்னஸ் லெவல், இது வந்து புக்லேயே இருக்குது. பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் வந்துட்டு அவங்க பிஸ்னஸ்க்கு மட்டும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபார்முலேஷன்னா அப்போ எல்லாமே ஃபார்முலேஷன் தானே. ஓகே, இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாமில் இந்த கொஷின் வந்ததுன்னா டாப் லெவல் அப்படின்றத நம்ம ஆன்சராக போட்டுருணும். திஸ் இஸ் ஹவு தே வாண்ட் அஸ் டு ஆன்சர். ஓகே, நம்ம பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது இங்கே டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். பிசைட்ஸ் ஓவர்சீயிங் ரிசோர்ஸ் அலோகேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே 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 இதெல்லாம் எக்ஸாம்பிள், இது வேண்டாம். கார்பரேட் ஓகே ஓகே ஓகே.
ஸ்ட்ராட்டஜிக் ரோல்னு இருக்குது, பட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இல்லை. டு டெவலப் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னங்க? டெவலப் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இது பண்ணி தானே ஆகணும். இப்போ பிஸ்னஸ் லெவல் மேனேஜருக்கு வாங்கலேன், பிஸ்னஸ் லெவல் மேனேஜருக்கு கூட இருக்கும். இப்போ நம்ம கார்ப்பரேட் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கா, அது முடிச்சுட்டு பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ்க்கு வரலாமே. இங்கே கூட பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் தீஸ் மேனேஜர்ஸ். இந்த தீஸ் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் தான். டு translate the general statement of direction or intent that come from the corporate level to concrete strategies for individual businesses. இண்டிவிஜுவல் பிஸ்னஸஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸாக மாற்றணும் அப்படின்றாங்க. அதாவது த ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் தீஸ் மேனேஜர்ஸ் இஸ் டு translate the general statements of direction and intent that come from the corporate level into, அங்கே பாருங்கள், மேலேருந்து வரக்கூடிய டைரக்ஷனையும் இன்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்க்ரீட் ஸ்ட்ராட்டஜிஸாக மாற்றணும். அப்போ இவங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க தானே, பட் என்ன அவங்க லெவலுக்கு பண்ணுவாங்க. ஓவராலாக கார்ப்பரேட் லெவலில் இருக்கவங்க ஓவரால் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, பட் பிஸ்னஸ் லெவலில் இருக்கவங்க அவங்க பிஸ்னஸ்க்கு மட்டும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் என்னோட ஆர்குமெண்ட் வந்துட்டு அப்சர்ட் இல்லை, பட் ஸ்டில் அவன் என்ன சொல்கிறானோ அதுபடியே போயிடலாம். ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ன்ற வேர்டில் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் மிஸ் பண்ணுறனோ தெரியல என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் அண்டர்டேக்கன் பை டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நாட் ஆல் ஆஃப் த எபோவ். ஓகே, அடுத்தது போகலாம். சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்வாதி இஸ் த மார்க்கெட்டிங் மேனேஜர் அட் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே, she is responsible for developing and implementing marketing strategies for the company's product. Okay, Swati leads a team of marketing professionals and works closely with the product development and sales team to ensure that the company's products are effectively promoted in the market. Okay, she also analyzes market trends and customer feedback to refine the marketing strategies. Okay, which level is she working at? Discuss the roles and responsibilities of this level in the organization. இது வந்து ஃபங்க்ஷனல் லெவல், ஆப்வியஸாக தெரியும், பிகாஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன், தட் இஸ் நாட் பிஸ்னஸ் லெவல் ஆர் கார்ப்பரேட் லெவல். ஃபங்க்ஷனல் லெவலுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் லெவல் மேனேஜர்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்புறம் நம்ம வந்து கஸ்டமரோட ரொம்ப க்ளோஸாக இருப்போம், ஸோ அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறது நம்ம வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆன்சர் எங்கன்னு பார்த்துருவோமா? டெஸ்கிரிப்டிவ் கொஷின், அதுக்கான சினாரியோ பேஸ்டு. எவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்வாதி ஆப்ரேட்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர். ஓகே, இதை நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம். ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ் த மார்க்கெட்டிங் மேனேஜர் அட் த சாஃப்ட்வேர் கம்பெனி, functional managers like Swati oversee specific departments or functions within an organization, such as marketing, finance, or operations. Correct. Their primary responsibilities include implementing corporate strategies and policies within their area of expertise and ensuring that daily operations are conducted effectively and efficiently. Okay. In Swati's case, as a marketing manager, her role involves developing and executing marketing strategies for the company's product. This includes leading a team of marketing professionals, collaborating with products, okay, developing and sales teams, okay, and analyzing market trends and customer feedback to refine strategies. Okay, by working closely with these teams, Swati ensures that the company's products are effectively promoted in the market and the marketing efforts align with overall business goals. Functional managers like Swati play a critical role in organization by bridging the gap between corporate strategy and daily operations. They are responsible for translating high-level strategies, goals into actionable plans for their departments and ensuring that these plans are executed effectively. Additionally,
They are often key decision makers within their areas of responsibility, making strategic choices that impact on the company's success. Overall, Swati's role as a marketing manager exemplifies the importance of functional managers in driving the success of their organization. ஓகே, இவ்வளோ பெருசு எழுதியிருக்க மாட்டேன், பட் இந்த மாதிரி தான் நானும் ஏதாவது எழுதியிருப்பேன். பட் இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். ABC retail chain regularly monitors consumer trends and supply chain flexibility. Okay. The retail chain tracks consumer trends to adjust its offering, ensuring they meet customer needs. Simultaneously, it maintains a flexible supply chain to respond swiftly to demand fluctuations. Okay. This strategy enables ABC retail chain to anticipate market shift and adapt to them effectively, ensuring its competitiveness and customer satisfaction. What type of strategy is the retail chain employing? Actually, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஏபிசி ரீட்டைல் செயின் ரெகுலர்லி மானிட்டர்ஸ் கஸ்டமர் சப்ளை செயின் ஃப்ளெக்சிபிலிட்டி. சப்ளை செயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி தோணுது. த ரீட்டைல் செயின் ட்ராக்ஸ் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் டு அட்ஜஸ்ட் ஆஃபரிங், என்ஷூரிங் தேர் மீட் கஸ்டமர் நீட்ஸ். சைமல்டேனியஸ்லி இட் மீன்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் சப்ளை செயின் ரெஸ்பான்ஸ். இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷனல் லெவல் தான். விச் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் சொல்கிறேன். லெட்ஸ் சி. combines both proactive and reactive elements. என்ன லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கலையா அவன், என்ன டைப்புன்னு கேட்குறானா? ஆமாம், வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்குறான். இப்படி தான் நம்ம எக்ஸாமில் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் போல இருக்குது. ஆன்சர் தெரிஞ்சிருந்தோம். ஓகே, வாட் டைப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி, அதில் ஆன்சர் நான் பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் என்னால் அதை அரைவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏபிசி ரீட்டைல் செயின் வந்துட்டு மானிட்டர் பண்ணுறாங்க கன்சூமர் ட்ரெண்ட்ஸை, ட்ராக்ஸ் கன்சூமர் அட்ஜஸ்ட் ஆஃபரிங்ஸ். இது வந்து ரியாக்டிவ். ஓகேவா? இல்லை, இது ப்ரோஆக்டிவ். சைமல்டேனியஸ்லி இட் மெயின்டைன் ஃப்ளெக்சிபிள் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறப்ப இது ரியாக்டிவ். ஓகேவா? டிமாண்ட் ஃப்ளக்சுவேட் ஆனால் தி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வந்துட்டு ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அதே தான் எழுதியிருக்காங்களா? The retail chain is employing a strategy that combines both proactive and reactive elements. Monitoring customer trends and adjusting product offerings accordingly demonstrate a proactive approach to anticipate and meet customer needs. On the other hand, maintaining a flexible supply chain to respond quickly to changes in demand reflects a reactive strategy to address foreseen shifts in the market. This combination allows the retail chain to both anticipate future trends and react effectively to immediate market changes, making its strategy partly proactive and partly reactive. This dual strategy of proactive trend monitoring and reactive supply chain flexibility enables the retail chain to anticipate market shifts and adapt to them effectively, ensuring its competitiveness and customer satisfaction. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அப்படின்னா ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே அதை கெஸ் பண்ணி இப்படி நடந்தால் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் கூட அது ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான். கரெக்டாக? பிகாஸ் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் இன்னும் வரலை, ஃப்யூச்சரில் வந்தால் நான் இப்படி பண்ணுவேன்னு தான் சொல்கிறாங்க. டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன் வந்தால் நான் வந்துட்டு சப்ளை செயினை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்குவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன் இன்னும் வரவே இல்லை. அப்போது ஃபார் ஆர்குமெண்ட் சேக் இதை நான் வந்துட்டு இதுவும் ப்ரோஆக்டிவ் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க? பிகாஸ் எதுவுமே இன்னும் நடக்கலைல்ல. ஏதாவது ஒன்று நடந்து அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கறது தான் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி நம்ம படித்தோம். பட் இன்னும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கும் சேர்த்து அக்கௌண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுவும் ப்ரோஆக்டிவ்னு நான் சொல்லுவேன். ஓகே, நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். நோபடி இஸ் கோனா ஹியர் மீ. பட் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அன்ஃபோர்சீன் சுச்சுவேஷன், இது வந்துட்டு நார்மலாக நடக்காது, எக்ஸப்ஷனல் ஒரு கேஸு. ஸோ ஒரு எக்ஸப்ஷன், ஒரு அன்ஃபோர்சீன் சுச்சுவேஷனுக்காக நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்று அழைக்கப்படும் ஆஸ் பர் ஐசிஏஐ. ஓகேவா? நம்ம எக்ஸாமில் கேட்டால் இப்படி தான் எழுதணும். சாரி, தேர்ட் கொஷின் படிக்காமல் தேர்ட் ஆன்சர் போயிட்டுருக்கேன். தேர்ட் கொஷின், ஏபிசி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லீடிங் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்காங்க, ஒரு ப்ராசஸில் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் ஃபார்முலேஷன் ப்ராசஸில் இருக்காங்க.
இந்த டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏபிசி ஃபார்மசிட்டிக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட ஃப்யூச்சர் டைரக்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை டிஃபைன் பண்ணணும். Their aim is to create a vision that sets the organization apart and provides a roadmap for future growth. Okay. ABC Pharmaceuticals aspire to enrich the lives of people by producing high quality pharmaceutical products at competitive prices and wants to become the world's leading pharmaceutical company by 2030. Based on this context, draft a vision and mission statement that could be formulated by the top management of ABC Pharmaceutical. அடப்பாவிகளா, நம்மளே விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு டிராஃப்ட் பண்ண சொல்கிறாங்களா? சரி, ஓகே. அவனுக்கு என்னப்பா ஆசை? ஆக்சுவலாக விஷன் அப்படிங்கிறது வந்துட்டு லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட்டுன்னு பார்த்தோம். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எங்கே போய் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன இங்கே இருக்குன்னா, வேர்ல்ட்ஸ் லீடிங் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி பை 2030 அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வாட் வி ஆர், வாட் வி டூ, நம்ம இப்போ என்ன பிஸ்னஸில் இருக்கோம், நம்ம ஏன் இங்கே இருக்கணுங்கிற ஜஸ்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நம்ம யாரை எந்த செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா, aspires to enrich lives of people. Enrich the lives of people by producing high quality pharmaceutical at a competitive price. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். சரி, நம்ம போய் செக் பண்ணுவோமா? விஷன் இம்ப்ளைஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபியூச்சர் பொசிஷன். நான் சொன்னேன், அது வந்திருக்கு, சந்தோஷம். இட் டெஸ்கிரைப்ஸ் வேர் த ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு லேண்ட். இதுவும் நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். ABC Pharmaceuticals may have vision to be globally recognized leader in pharmaceutical innovation and enriching the lives of. என்ன நான் மிஷனில் சொன்னது விஷனில் வந்திருக்கு, சரியில்லையே, அப்போ தப்பாக புரிஞ்சிருக்கேன். ஓகே, மிஷனில் என்ன சொன்னாங்க? மிஷன் delineates the firm's business, its goals and ways to reach the goals. It explains the reason for the existence of the firm and society. இது சொன்னேன். It is designed to help potential shareholders and investors understand the purpose of the company. ஓகே, அவங்க மிஷன் என்ன அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த வெல்பீயிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கம்யூனிட்டிஸ் பை ரிலன்ட்லெஸ்லி பர்சூயிங். ஓகே, கமிட்டட் டு த ப்ரொடக்ஷன் சேஃப். இதெல்லாம் ஓகேப்பா. அந்த 2030 எங்கே? த்ரூ இன்னோவேஷன், கொலாபரேஷன், எத்திக்கல் ப்ராக்டிசஸ். ஓகே ஓகே ஓகே, அந்த 2030 விட்டுட்டான். ஓ, இதுதான் அது இல்லையா? அந்த 2030ன்ற நம்பர் மட்டும் போடல, பட் அது வந்துட்டு அவன் விஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, நாட் பேட். நான் சொன்னது தான் இருக்குது மோஸ்ட்லி. பட் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவனாக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டிராஃப்ட் பண்ணணும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். எக்ஸாம்பிளில் திடீர்னு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ணுன்னா நம்ம எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணணும். டு இம்ப்ரூவ் த வெல்பீயிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் பை ரிலன்ட்லெஸ்லி பர்சூயிங் எக்ஸலன்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். மானே தேனே பொன்மானியெல்லாம் போட்டு நமக்கு எழுத தெரியணும். ஓகே, அடுத்தது 4th கொஷின். Imagine you are a strategic consultant advising a retail company that is facing increasing competition from online retailers. Okay. The company is considering several strategic options to improve its market position. Using the concept that strategy is partly proactive and partly reactive, explain how the company can develop a strategic approach to address this challenge. என்னடா சொல்கிறீங்க? யூஸிங் த கான்செப்ட் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ், எக்ஸ்பிளைன் ஹவு த கம்பெனி கேன் டெவலப் அ ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். என்ன சொல்ல வரீங்க? ரீட்டைல் கம்பெனி ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் நிறையா வந்துட்டாங்க. இப்போ நான் ஒரு துணி கடை வச்சுருக்கேன், மீஷோ வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் சம்மந்தமாக நீ ஏதாவது ஒன்று சொல்லு அப்படிங்கிறாங்க. ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் சம்மந்தமாக நான் என்ன பண்ண முடியும்? இது மேபி ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு அவங்க வந்திருக்காங்க, ஸோ அதுக்கு பதிலுக்கு நம்ம ப்ரைஸ் குறைக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ரியாக்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஐ எம் நாட் ஷுர். த ரீட்டைல் கம்பெனி கேன் டெவலப் அ ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் தட் இஸ் போத் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் டு அட்ரஸ் த சேலஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் காம்படிஷன் ஃப்ரம் ஆன்லைன் ரீட்டைலர்ஸ். என்னடா சொல்கிறீங்க? டு அச்சீவ் திஸ் த கம்பெனி கேன் ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, the company can proactively analyze market trends and consumer preference to identify opportunities for growth. For example, it can invest in market research to understand what customers value in a retail experience and tailor its offering to meet those needs.
This proactive approach can help the company stay ahead of competitors and attract new customers. Okay. In addition to proactive measures, the company should also be prepared to react to changes in the market environment. For example, if a competitor launches a new online shopping platform, the company should quickly assess the impact on its business and develop a response. This reactive strategy can help the company adapt to the changing market condition and maintain its competitiveness. ஓகே, நான் ப்ரோஆக்டிவாக ரியாக்டிவான்னு யோசித்தேன். ஸோ ரியாக்டிவ் தோணுச்சு. நீ ஏன் ஏதாவது ஒன்று தான் யோசிக்கணுன்ற மாதிரி ஐசிஐ கேட்குறாங்க. ரெண்டுத்தையுமே பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாகவே இது எல்லாமே ப்ரோஆக்டிவ், இது எல்லாமே ரியாக்டிவ், இது எல்லாமே நம்ம பண்ணலாம். By combining proactive and reactive strategies, the retail company can develop a comprehensive approach to addressing the challenge of increasing competition from online retailers. This approach will allow the company to capitalize on opportunities for growth while also mitigating risk and responding to the threats in the market. ஓகே, நம்ம படித்ததே என்ன படித்தோம்? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே அது வந்து இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் தானே படித்தோம். அப்புறம் ஏன் ஆன்சர் பண்ணுறப்ப மட்டும் நம்ம ஏதாவது ஒன்றை பற்றி யோசிக்கணும்? ஸோ ரெண்டுமே எழுதுறது தான் சரி. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே, இப்போ 5th கொஷின் போகிறோம். Tech Innovators Incorporation, a rapidly expanding technology company, aims to lead in artificial intelligence and machine learning. Okay. With recent growth, the company is evaluating which organizational structure will best support its vision for innovation and leadership. இன்னோவேஷனுக்கு எது ஹரிசாண்டல் படித்தோமா? எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க, ஸோ ஐடியா ஷேரிங் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னோவேஷனுக்கு சொன்னோமா? அதான் ஆன்சர் நினைக்கிறேன். பார்ப்போம். In AI technologies, they are considering 3 options: functional and divisional relationship for specialization, the horizontal relationship for flat collaborative management, and the matrix relationship for cross-functional teams. Which of these relationship, functional, divisional, horizontal, most effectively achieve tech innovators in their strategies goal? Why? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் இப்போ தான் அவங்க வந்துட்டு புதுசாக க்ரோத் ஆகுறாங்க, அவங்களுக்கு இன்னோவேஷன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம குழப்பறதுக்குனே லீடர்ஷிப் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? லீடர்ஷிப் இன் ஏஐ டெக்னாலஜிஸ். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ லீடர்ஷிப் இருக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் இருந்தால் தானே லீடர்ஷிப் இருக்கும். இன்னோவேஷன், அதாவது ஹரிசாண்டலில் வந்துட்டு லீடர்ஷிப் இருக்காதுன்ற மாதிரி யோசிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இன்னோவேஷன் இருக்கணும், லீடர்ஷிப் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. ஏஐ டெக்னாலஜியில் அவங்க லீடராக இருக்கணுமா? ஓகேவா? ஸோ ஐ கோ வித் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். அது ஒய்ன்னு வேறு கேட்டிருக்காங்க. அந்த ஒய்க்கு என்ன ஆன்சர் எழுதுவேன் அப்படின்னா, அதான் இன்னோவேஷன் ப்ரொவைட் பண்ணும், ஓப்பனாக இருக்கும், ஐடியா ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எழுத வேண்டியதான். த மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப். வாட்? மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? சர்ப்ரைசிங். சரி, ஓகே. A matrix relationship is the most effective structure for tech innovators incorporation to achieve its vision of leadership in AI technologies. This structure promotes cross-functional collaboration essential for managing complex AI projects and fostering innovation. டேய், நீங்கள் இன்னோவேஷன்லாம் இதில் சொல்லவே இல்லைடா. By integrating expertise from various departments into temporary task-based teams, the matrix relationship supports dynamic project management and aligns well with the company's strategic goals for advancing AI technologies. Despite its complexity, this approach provides the flexibility and collaboration necessary for a leading edge AI ML focus. ஓகே, ஒன்றுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ட்ராபேக்ஸ் என்ன இருக்குது, சூட்டபிலிட்டி ஃபார் ஏஐ லீடர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். ஃபங்க்ஷனல் டிவிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பெஷலைசேஷன், கிளியர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ட்ராபேக்ஸ் என்ன, பொட்டென்ஷியல் ஃபார் டிபார்ட்மெண்டல் ஐசோலேஷன், லிமிடெட் கொலாபரேஷன். ஆமாம். லெஸ் எஃபெக்டிவ் ஃபார் கிராஸ் ஃபங்க்ஷனல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம், கரெக்டு தான். ஹரிசாண்டல், ஓப்பன் கம்யூனிகேஷன், என்கரேஜஸ் இன்னோவேஷன் அண்ட் ஃபாஸ்ட் ஐடியா ஷேரிங். அதான் நானும் சொன்னேன். ஹார்ட் டு ஸ்கேல், அன்கிளியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா? suitable for startups, less for large AI initiatives. ஆனால் லார்ஜ் ஏஐ இனிஷியேட்டிவ்ஸும் ஸ்டார்ட் அப்ஸ் கிடையாதா? ஓகே. ஃபெசிலிட்டேட்டிங் கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன், ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்,
Complex reporting structure, potential conflicts. Ideal for managing diverse, innovative AJ projects. கொஷின் இன்னொரு தடவை படிப்போம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? டெக் இன்னோவேட்டர்ஸ் கம்பெனி ரேபிட்லி எக்ஸ்பேண்டிங் டெக்னாலஜி கம்பெனி எய்ம்ஸ் டு லீட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எய்ம்ஸ் டு லீட் இன் ஆர்டிஃபிஷியல், அப்போ வந்துட்டு க்ரோத் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு இன்னோவேஷன். நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு பிக் கம்பெனி அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சு கிராஸ்லாம் போட்டு மேட்ரிக்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வரோம். ஓகே. வித் ரீசன்ட் க்ரோத் த கம்பெனி இஸ் எவாலுவேட்டிங் விச் ஆர்கனைசேஷன் of these relationships most effectively achieve tech innovators incorporation strategic goals. ஓகேப்பா, நீங்கள் லீடர்லாம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான் வேணும் மாட்டுக்கு. நீங்கள் ஸ்டார்ட் அப் இப்போ க்ரோ ஆகினா போதும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்கள் லீடர் ஆகிறதுக்கு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்குவோம். கற்றுக்கிறேன் தலைவரே. அடுத்தது 6வது கேள்வி. மிஸ்டர் ராஜ் ஹஸ் பீன் ஹையர்ட் அஸ் அ CEO of an FMCG company that has diversified into affordable cosmetics. The company intends to launch Feel Good brand of cosmetics. Okay. Wishes to enrich the lives of people with its products that are good for skin and are produced in an ecologically beneficial manner using herbal ingredients. Draft vision and mission statement that may be formulated by Raj. Okay, இதில் வந்துட்டு விஷன் என்ன அப்படின்னா, தெரியல. மிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் எக்கலாஜிக்கலி பெனிஃபிஷியல் மேனர் யூஸிங் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு டீலைனேட் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிஷனாக இருக்கும். விஷன் என்ன? The company intends to launch Feel Good brand of cosmetics. ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் ப்ளூ பிரிண்ட்டு, டிசையர்டு இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோ? பார்ப்போம். Vision implies the blueprint of the company's future position. It describes where the organization wants to land. Mr. Raj should aim to position Feel Good Cosmetics as Indian beauty care company. Okay. It may have vision to be India. India's, இந்த இடத்துல எஸ் வரணும். India's largest beauty care company that improves look, giving extraordinary feeling and bringing happiness to people. ஓகே, எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. Mission delineates the firm business, its goals and ways to reach the goals. It explains the reason for the existence of the business in the society. It is designed to help potential shareholders and investors understand the purpose of the company. Mr. Raj may identify mission in the following lines. It is to be in the business of cosmetics to enhance the life of the people. இது கரெக்டாக சொன்னேன்னா, to protect the skin care இதெல்லாம் சொன்னேன்னா, ப்ரொடியூஸ் ஹெல்பர், ஓகே இதெல்லாம் சொன்னேன். பட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக வெக்காபுலரிலாம் யூஸ் பண்ணி எழுத தெரியுமா? அதை டெவலப் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். அடுத்து 7th question. Yummy Foods and Tasty Foods are successfully competing in the business of ready-to-eat snacks in Patna. Yummy has been pioneering introducing innovative products. These products will give them good sale. However, Tasty Foods will introduce similar products in reaction to the products introduced by the Yummy Foods. Away from advantages, discuss the strategic approach of two companies, which is superior. Nothing is actually superior. அது வந்துட்டு ப்ரோஆக்டிவ், இது வந்துட்டு ரியாக்டிவ். பட் ரெண்டுமே வந்துட்டு, ஆனால் இப்போல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Yummy Food is a proactive in its approach. On the other hand, Tasty Food is reactive. ICI never fails to surprise me. A proactive strategy is planned strategy, whereas reactive strategy is adaptive reaction to the changing circumstances. A company's strategy is typically a blend of proactive actions on the part of managers to improve the company's market position and financial performance, and reactions to unanticipated developments and fresh market conditions. If organizational resources permit, it is better to be proactive rather than reactive. Being proactive in aspects such as introducing new products will give you an advantage in the mind of customers. At the same time, crafting a strategy involves stitching together a proactive intended strategy and adapting first one piece and then another as circumstances
surrounding the company situation, change or better options emerge, reactive or strategy. This aspect can be accomplished by ME Foods. என்னடா சொல்கிறீங்க? ME Foods is proactive in its approach, புரியுது. on the other hand Tasty Foods is reactive, புரியுது. proactive strategy என்னன்றதை சொன்னீங்க, அது புரிஞ்சுது. company strategy is typically okay, இதெல்லாமே blend of proactive actions on the part of managers to improve the company's margin and financial performance and reactions to the ஓகே. இப்போ அவன் என்ன சொல்கிறான், மார்க்கெட் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது பேர் ப்ரோஆக்டிவாக, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது பேர் ரியாக்டிவாக. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த கேஸ் ஸ்டடியில் திடீர்னு மார்க்கெட் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒருத்தன் ஒன்று பண்ணால், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தன் இன்னொன்று பண்ணால் அப்படின்னா இது ப்ரோஆக்டிவ்னும் இது ரியாக்டிவ்னும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே. அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகே. இஃப் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் பெர்மிட், ப்ரோஆக்டிவாக இருக்கிறது நல்லது. ஓகேவா? மைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு அட்வான்டேஜ் வரும். அதே டைமில் அட் த சேம் டைம் கிராஃப்டிங் அ ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ் ஸ்டிச்சிங் டுகெதர் ப்ரோஆக்டிவ் இன்டெண்டட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் அடாப்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் அண்ட் தென் அனதர் ஆஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் சரௌண்டிங் த கம்பெனி சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் எமர்ஜ், ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஒன்று ஒன்றா நடக்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து ME Foods பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. Ramesh Sharma has 15 stores selling consumer durables in Delhi region. 4 of these stores were opened in last 3 years. He believes in managing strategically and enjoyed significant sale for refrigerator. Sorry. And like till 4 years back, with shift to the purchases to online stores, the sales of his stores came down to about 70% in last 4 years. Analyze the position of Ramesh Sharma in the light of limitations of strategic management. நம்ம 4 லிமிட்டேஷன்ஸ் படித்தோம் கரெக்டாக. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் தான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட்டில் தானே நமக்கு ஸ்கூட்டி பற்றின ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க, எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வருது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் பாயிண்ட்டை அப்படியே ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Question number 8. Ramesh Sharma is facing decline sales account of large limitations. Highly complex and turbulent. கரெக்டாக என்ட்ரி ஆன் ஆன்லைன் ஷோர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அனதர் லிமிட்டேஷன். ஓகே. அப்போ 4மே கொடுத்துருக்காங்க. டைம் கன்சியூமிங் கொடுத்துருக்காங்க, காஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. The stores owned by Ramesh Sharma are much smaller than online stores. It is very difficult for him to visualize how online stores will be moving strategically. ஓகே. அதுதான் 4வது பாயிண்ட்டு. அப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கே. 4 பாயிண்ட் தானே நம்ம இதில் படித்தோம். என்விரான்மெண்ட் அண்டர் விச் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் மேட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நோ டவுட்டு. அனதர் லிமிடேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இஸ் தட் டிஃபிகல்ட் ப்ரெடிக்ட் ஹவு திங்ஸ் வில் ஷேப் அப் இன் ஃபியூச்சர். ரமேஷ் இதுவும் அதுவும் ஒரே பாயிண்ட் தான். ஃப்யூச்சரை டிட்டர்மைன் பண்ண முடியாது, அதுதானே காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட். சரி. அதுக்கப்புறம் டைம் கன்சியூமிங், காஸ்ட்லி, மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகே. நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் நினச்சோம், அவன் எல்லா பாயிண்ட்டையும் போட்டு அடித்து நோத்திட்டான். தரம் சிங், the procurement department head of Cyclix, a mountain biking equipment company, was recently promoted to look after sales department. Okay, procurement இருந்தவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. along with procurement, அதையும் விடலை இதையும் விடலை. His seniors at the corporate level have always liked his way of leadership and are assured that he would ensure that implementation of policies and strategies to the best of his capacity, but have never involved him in decision making for the company. Do you think this is the right approach? Validate your answer with logical reasoning around management levels and decision making. இது இந்த டாப் டவுனா இல்லை பாட்டம் அப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்களா, இல்லை என்ன சொல்ல வராங்க? ஆனால் இதில் ரைட் ராங்லாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுங்கிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தட் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் கார்பரேட் லெவல்
ஓகே, 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 ஓகே. நம்ம பார்த்தோம்ல ஃபங்ஷனல் மேனேஜர்ஸ வந்துட்டு சுத்தமா டெசிஷன் மேக்கிங்ல வந்துட்டு அவங்க எடுக்கவே இல்லன்னு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம படிக்கிறப்ப என்ன பார்த்தோம்? ஃபங்ஷனல் மேனேஜர்ஸ் தான் வந்துட்டு கஸ்டமரோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஐடியாஸ கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு இது பார்த்தோம்ல. ஸோ அவங்க அப்ப பண்ணது தப்பு அப்படின்ற மாரி தான் ஆன்சர் எழுதணும். ஃபங்ஷனல் மேனேஜர வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். Functional managers provide most of the information that makes it possible for business and corporate level managers to form realistic and attainable strategies. This is so because functional level managers like Dharam Singh are closer to the consumer supply of a typical general manager. A functional manager may generate important ideas that subsequently may become major strategies for the company. Thus, it is important for general managers to listen closely to the ideas of their functional managers and involve them in decision making. An equally great responsibility for managers at the operational level is strategy implementation, the execution of corporate and business level plans, and if they are involved in formulation, the clarity of thoughts while implementation can benefit too. கரெக்ட். நம்ம வந்துட்டு ஃபார்முலேஷனில் கூட இருந்தோம்னா தான் இம்ப்ளிமெண்டேஷனில் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கும். எதனால் இதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. இல்லைனா அவன் சொல்கிறான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Thus, the approach of Silix Corporate not right. Correct. They should involve Dharam Singh. Dharam Singhையும் சேர்த்துக்குங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? As well as other functional managers too in strategic management. Okay, last question. எனக்கு தெரிஞ்சு நம்ம தியரி படிக்கிறத விட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுற கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறப்ப தான் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்குறோம். எப்படி அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி. ABC Limited is in a wide range of businesses which includes apparels, lifestyle products, furniture, real estate, electrical products. Okay, the company is looking to hire a suitable CEO. Okay, consider yourself as a HR consultant for ABC Limited. You have been assigned to tasks to enlist the activities involved with the role of CEO. Name the strategic level that this role belong and enlist the activities associated with it. எனக்கு தான் தெரியுமே, இது கார்ப்பரேட் லெவல் மேனேஜருக்கான வேலை. ஓவரால் ஹோல் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே டைவெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஆளாக இருந்தால் பிடிச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவேன். The role of CEO of is pertain to corporate level. Correcta? The corporate level management consists of other top level executives. This individual occupy the apex of decision making within the organization. The role of chief executive officer often has to oversee the development of strategies of whole organization. So, whole organization define the mission and goals of organization. இதை சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டேன். மிஷன் அண்ட் கோல்ஸை அவங்க தான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. டிட்டர்மைன் வாட் பிஸ்னஸ் இட் ஷுட் பி இன், இது சொன்னேன். Allocating resources, இதுவும் சொன்னேன். Formulating and implementing strategies pan individual businesses. ஓகே, இதுவும் ஓரளவுக்கு சொன்னேன். Providing leadership for the organization, இது வந்து புது பாயிண்ட், நம்ம இதை நோட் பண்ணிக்கணும். Ensuring that the corporate and business level strategies which company pursues are consistent with maximizing shareholders wealth. ஆமாம், shareholders wealth பார்த்துக்க வேண்டியது சுந்தர் பிச்சையோட பொறுப்பு, சிஇஓவா. அப்போ எந்த சிஇஓவாக இருந்தாலும் நம்ம இதை எழுதணும். மேனேஜிங் த டைவர்ஸ்மெண்ட் அண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ், இதுவும் சொன்னேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு 4 டெஸ்கிரிப்டிவ் கொஷின் மட்டும் இருக்குது. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், வாட் பெனிஃபிட்ஸ் அக்ரூ பை ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, அப்ரோச் டு வாட் பெனிஃபிட்ஸ் அக்ரூ பை ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் டு மேனேஜிங். ஓகே, இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அதிலிருந்து ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் எழுதிடலாம். ஆர் தேர் எனி லிமிடேஷன்ஸ் அட்டாச் டு, இது வந்துட்டு லிமிடேஷன்ஸை எழுதிடலாம். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 levels ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இது வந்துட்டு கார்பரேட்டிவ், பிஸ்னஸ், ஃபங்க்ஷன். ஸ்ட்ராட்டஜி இஸ் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ், டிஸ்கஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஒரு தடவை சும்மா பார்த்துக்கலாம். The term strategic management refers to the managerial process of developing a strategic vision, setting objectives. Okay, இதெல்லாம் தெரியும். Implementing overall objectives ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்கு டூஃபோல்டு. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வேணும். இது ப்ரோஆக்டிவ்னு படித்தோம், இது ரியாக்டிவ்னு படித்தோம் இல்லையா. கைட் த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு, அப்போ நம்ம வந்து பெனிஃபிட்னா எடுத்தோன்னே இதை மட்டும் எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃபெல்லாம் எழுதிட்டு அப்புறமா எழுதணும். ஓகே ஓகே, இது வந்துட்டு ப்ரோஆக்டிவாக இருக்க ஹெல்ப் பண்ணும், ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். இதில் என்ன படித்தோம்? ஃப்யூச்சர், ஃபேஸ் த ஃப்யூச்சர். Strategic business, the corporate defense mechanism,
இதெல்லாம் படித்தோம் இல்லையா? செகண்ட் ஒன் வந்துட்டு த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கெனாட் கண்ட்ரோல் ஆல் ஹிண்ட்ரன்ஸ். ஆமாம், இதில் நம்ம 4 பாயிண்ட் படித்தோம். ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட்டு, டைம் கன்சியூமிங், காஸ்ட்லி, டிஃபிகல்ட் டு கிளியர்லி எஸ்டிமேட் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? இது எல்லாமே படிச்சிருக்கோம். A typical large organization is a multi-divisional organization that competes in several different businesses. It has separate self-contained division to manage each of these 3 levels. Okay. Corporate levelனா என்ன, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஸ்னஸ் லெவல், அடுத்து ஃபங்க்ஷனல் லெவல். ஓகே, 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் பார்ட்லி ரியாக்டிவ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனலைஸ் பாசிபிள் என்விரான்மெண்டல் சினாரியோஸ், கிரியேட் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப்டர் ப்ராப்பர் பிளானிங். இதெல்லாம் பண்ணால் அது வந்துட்டு ப்ரோஆக்டிவ். தேர் கேன் பி சிக்னிஃபிகண்ட் டிவியேஷன் பிட்வீன் வாட் இஸ் விசுவலைஸ்ட் அண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி. அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணுறது தான் ரியாக்டிவ். ஸ்ட்ராட்டஜிஸ் நீட் டு பி அட்டர்ன்ட் ஆர் மாடிஃபைட் இன் லைட் ஆஃப் த பாசிபிள் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். தேர் கேன் பி சிக்னிஃபிகண்ட் ஆர் மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ். இதெல்லாம் இருக்கும். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை முடிச்சிருக்கோம். எஸ்எம் ட்ராக்கருக்கு போகிறோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு டன்னு அடிக்கிறோம். இதை முடித்த உடனே நம்மளோட ப்ராக்ரஸ் 20% வந்திருக்கும். வெயிட்டட் ஸ்கோர் 4 மார்க் வந்துருச்சு கைஸ், வெரி ஹாப்பி. இப்போ டேஷ்போர்டு வந்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்னும் 1 இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ணல. எஸ்எம்மில் 4% நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓவரால் ப்ரிப்பரேஷன் 2% ஹைக் ஆகிருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகணும், பட் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஃபைன், நைஸ். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்னா இன்றைக்கே சந்திக்கிறேனான்னு தெரியல, பட் நான் மீண்டும் உங்களை என்னோடய மைண்ட் வாய்ஸோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஹேவ் ஃபன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.